வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போடமாஸ் ரூல்னா என்னன்னு தெரியும். போடமாஸ் ரூல்னா பி அப்படிங்கிறது ப்ராக்கெட்டை குறிக்குது. ப்ராக்கெட் அப்படிங்கும்போது இது வந்து இந்த ப்ராக்கெட்டு, அப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்து கேர்லி ப்ராக்கெட், லெஃப்ட் சைட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ப்ராக்கெட்டும் வந்தால் அது பிறகு ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னா ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்ட இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் இண்டெக்ஸ் அப்படின்னா பவரு இல்லாட்ட ரூட்டு, ஓக்கு இன்னொன்று ஆஃப் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தான் அடுத்தல செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டி அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவிஷனை குறிக்குது, எம் வந்து மல்டிப்ளிகேஷனை குறிக்குது, ஏ வந்து அடிஷனை குறிக்குது, எஸ் வந்து மைனஸை குறிக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சம் செய்யணும். அதுக்கப்புறம் பவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். அப்புறம் டிவிஷனுக்கு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு, அப்புறம் அடிஷனுக்கு, சப்ராக்ஷன். இந்த இதில் ஆர்டரில் தான் நம்ம வந்து ஒரு சம்மை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சம்முக்கு போகலாம். இது வந்து 9 + 5 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடிஷனுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட வேண்டியதான். ஸோ 9 + 5 × 2னா 10. ஸோ 9 + 10 = 90. ஸோ ஆன்சர் 90. நெக்ஸ்ட் இந்த சம்மை பாருங்கள். இதில் 24 + 2 × 8 ÷ 2 - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் வந்து நம்ம டிவிஷனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ரூல் படி டிவிஷனுக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம். ஸோ 24 + 2 × 8 ÷ 2 வந்து 4 -1. இதுக்கு அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 24 + 2 2 × 8னா நம்மளுக்கு 2 × 4னா 8 -1. நெக்ஸ்ட்டு அடிஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 24 + 8 அப்படிங்கும்போது 32 - 1 = 31. ஸோ இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம்மை பாருங்கள். இதில் வந்து 10 + 17 ÷ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால் 10 + 17 அப்படின்னும் போது நம்மளுக்கு எத்தனை வரும்? 27 வரும். 27 ÷ 3. ஸோ 27 ÷ 3ங்கும்போது நம்மளுக்கு 9 ஆன்சரில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சம்மை பாருங்கள். 20 + 8 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட் இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் போட்டு 6 × 3 அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்போவுமே உள்ளுக்கு இருக்க ப்ராக்கெட்டுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்போ உள்ளுக்கு இருக்க ப்ராக்கெட்டை நம்ம முதல்ல செஞ்சுருவோம். ஸோ வந்து 20 + 8 × 2 ப்ளஸ் இந்த ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம தனியாக பண்ணலாம், இந்த ப்ராக்கெட் தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 18 கிடைக்கும். மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை செய்யும்போது 10 ÷ 5ங்கும்போது 2. ஸோ நமக்கு ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகி இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகும். ஸோ 20 + 8 × 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை நம்ம இந்த ப்ராக்கெட் தான் அடுத்த முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ 18 - 2ங்கும்போது 16. அப்புறம் 20 ப்ளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள். இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ 16 + 16 ஸோ = 20 + 32 = 52. நெக்ஸ்ட் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா 12 - 3 மைனஸ் ப்ராக்கெட் இருக்குது, 6 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 - 1 இருக்குது. ஸோ ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு உள்ளுக்கு இருக்கிற ப்ராக்கெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 12 மைனஸ் இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கோங்க. 6 மைனஸ் 5 - 1னா 4. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 3 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பண்ணனா 6 - 4 வந்து 2. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 12 - 3 - 2 வந்து நம்மளுக்கு 1. ஸோ 12 - 1 வந்து 11ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த சம பாருங்கள். 100 + 8 ÷ 2 ப்ளஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம பண்ணிடுவோம். ஸோ 100 + 8 ÷ 2 ப்ளஸ் செட் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 3 × 6 2 3 × 2னா 6 -6 ÷ 2 இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராக்கெட்டு. ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து 100 + 8 ÷ 2 ப்ளஸ் 6 - 6 ÷ 2 வந்து 3
நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 100 + 8 / 2 ப்ளஸ்ஸு இது வந்து 2 6 6 - 3னா 3 3. ஸோ நெக்ஸ்ட்டு 100. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 + 3 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 107ன்னு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.